ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, சீட் மீல் ஜங்க் ஃபுட் சாப்பிடலாமா அப்படின்றது தான். இது எல்லாரும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தரோட பாடி டைப் ஒரு டைப்புங்க. இப்ப கல்லனாலும் கரைக்கிற உடம்பு அப்படின்ட்டு சில பேருக்கு இருக்கும். சில பேர்லாம் பஜ்ஜி சாப்பிட்டாலே செத்து போற அளவுக்கு போவாங்க. சோ ஒருத்தருக்கு ஒரு பாடி டைப். உங்களோட பாடி டைப் பொறுத்து தான் நீங்க சீட் மீல் எடுக்கணும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் உங்க டயட்டையே நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு சீட் மீல் எடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன் சீட் மீல் எடுத்துக்க வேணாம்னா, அது உங்க ப்ராக்ரஸே ஸ்டாப் பண்ணிடும். சரியா? இப்ப நான் இனிஷியல் டேஸ்ல பெருசா சீட் எல்லாம் பண்ணவே கிடையாது. சீட்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப ஹெல்தியா சாப்பிடுறோம். டெய்லி நம்ம ஹோம் குக் ஃபுட், டெய்லி ஹெல்தியா சாப்பிடுறோம்னா நமக்கே கொஞ்சம் காண்டாகும். சோ அந்த டைம்ல வெளியில இருந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுறது சீட் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில இருந்தோ இல்ல வீட்லயே ரொம்ப எக்ஸாட்டிக்கா சமைச்சு இப்போ வீட்லயே பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் சீட் மீல் தான். சோ அந்த மாதிரி கொஞ்சம் நீங்க வெயிட் லாஸ் பண்ண முடியாத அளவுக்கு சாப்பிடுற ஃபுட் எல்லாம் தான் சீட் மீல் அப்படின்பாங்க. இத என்ன கேட்டீங்கன்னா, நீங்க பிகினரா இருக்கும்போது நிறைய எடுத்துக்காதீங்க. 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி, 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படி எடுத்துக்கிறது ஃபைன். பட் இப்போ நான் வெயிட் லாஸ்ல இருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வெயிட் லாஸ்ல இல்ல. நான் வெயிட் மெயின்டெனன்ஸ்ல இருக்கேன். லைக் இப்ப என்னோட வெயிட் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீட்லயுமே நான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி நீ குறைக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால நான் வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி டைம்ல நான் ஒன் மீல் ஒரு வீக்ல நான் ஒரு மீல் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் சீட் மீல் எடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீட் மீல், சீட் டே கிடையாது. சீட் டேக்கும் சீட் மீலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ அதனால நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி சீட் மீல் எடுப்பேன். நீங்களும் வாரத்துக்கு ஒரு வாட்டி சீட் மீல் எடுக்கலாம்னா நோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு வேற மாதிரி இருக்கும். என் உடம்புக்கு அது ஓகே, உங்க உடம்புக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. செகண்ட் விஷயம், நீங்க பிகினரா இருக்கீங்கன்னும் போது நிறைய எடுக்க கூடாது. அப்புறம் உங்க ப்ராக்ரஸ் அது பாதிக்கும். நீங்க ஒரு மெயின்டைன் பண்றீங்க, இல்ல உங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்ற போது நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் எடுத்துக்கலாம். அகைன் உங்க உடம்ப பொறுத்து அது இருக்கு. சரியா? இன்னொன்னு, நான் ஏன் சீட் மீலுக்கும் சீட் டேக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, சீட் மீல்னா ஒரு வேளை சாப்பாடு. சீட் டேனா காலையில ஆட்டுக்கால் பாயா, மத்தியானம் தலப்பாக்கட்டி பிரியாணி, நைட்டு ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன், நடுவுல ஸ்நாக்ஸ் அது டெசர்ட் இப்படின்னு சாப்பிடுறது சீட் டே. இதை நம்ம கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும். இப்ப நான் வாரத்துக்கு ஒருக்க எடுத்துக்கிறேன் அப்படின்னா, காலைல முட்டை சூப் குடிப்பேன். காலையில மதியம் காலைல முட்டை சூப் குடிப்பேன். அதுக்கப்புறம் அந்த மீல் இருக்குல்ல, நான் சாப்பிடுற ஹோல் மீல். சோ அது சீட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது பிரியாணியா இருக்கும். பிரியாணினா ஒரு முழு பேக்கெட் எஸ்எஸ் ஹைதராபாத்ல நல்லா லம்பா இவ்வளவு தருவான். அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க சாப்பிட, அதுல கொஞ்சம் சாப்பிடலாம். இப்ப கேஎஃப்சினாலும் ஒரு 3ல இருந்து 4 பீஸ் சாப்பிடலாம். நான் சாப்பிடுவேன். பேசிக்கலி இது எனக்கு ஒத்துக்கோன்னு சொல்றேன். நீங்க சாப்பிடலாம் நான் சொல்ல கிடையாது. எனக்கு அது ஓகே அப்படின்னு நான் சொல்றேன். சோ அது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன்ல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். சோ இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் அந்த மீலுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் என்னோட சாலட் இருக்கும். நான் காலைல ஈவினிங் வாக்கிங் போவேன். ஆனா அந்த வாக்கிங் எக்ஸ்ட்ராவா போவேன். அது இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு நாளைக்கு சீட் மீல் சாப்பிடுறீங்கன்னா, நான் எக்ஸ்ட்ராவா பண்ணேன். நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெப் அதிகமா பண்ணுங்க. நான் வாக்கிங் 1 hour போறேன்னா 1.5 hours போவேன் அன்னைக்கு மட்டும். சோ ஏன்னா நான் ரொம்ப கேவலமா சாப்பிட்டிருக்கேன் இல்லையா? சோ அதனால நான் எக்ஸ்ட்ராவா போவேன். ஆனா அடுத்த நாள் ரொம்ப லைட்டா இருக்கும். என்னோட ஃபுட் ரொம்ப லைட்டா இருக்கும். புரோட்டீன் நிறைய இருக்கும். ஆனா கார்ப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அடுத்த நாள். சோ ரொம்ப பேலன்ஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஹெவியா சாப்பிடுறேன்னா அடுத்த நாள் நான் கொஞ்சம் லைட்டா சாப்பிடுவேன். கம்மியா சாப்பிட மாட்டேன், லைட்டா சாப்பிடுவேன். கார்ப்ஸ கம்மி பண்ணிட்டு புரோட்டீன் இன்டேக்க அதிகம் பண்ணிடுவேன். சோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண கத்துக்கோங்க. சோ இந்த மாதிரிதான் என்னோட சீட் மீல் இருக்கும். ஏன் நான் சீட் மீல் எடுக்கிறது ஓகே, சீட் டேக்கு போக கூடாது அப்படின்றனா, பேசிக்கலி நீங்க சீட் டேக்கு போனீங்க அப்படின்னா அடுத்த நாளும் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நாள்ல இருந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த நாளும் சீட் டே பண்ணுவீங்க. அண்ட் லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சாட்டர்டே நான் சீட் டே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். காலையில ஏதாவது சாப்பிடுவேன், நைட் ஏதாவது சாப்பிடுவேன், மத்தியானம் ஏதாவது சாப்பிடுவேன். இப்ப அடுத்த நாள் சண்டேவா இருக்கும். ஐயோ சண்டேவோ நம்ம பிரேக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டேவோ இஷ்டத்துக்கு பூந்து விளையாடிடுவேன். இப்ப மண்டேல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன். ஆனா நான் சாப்பிட்ட சாப்பாடுக்கு மண்டேக்கும் எனக்கு கிரேவிங்ஸ் வரும். கண்டிப்பா வரும். சோ அப்ப நான் மண்டேவும் இருக்க ஆரம்பிச்சிருவேன்.
என்னோட சைக்கிளே இங்க இதுவாயிடும். சோ சீட் டேல வாக்கிங்குமே நம்ம போக மாட்டோம். ரைட்டா, நம்ம சாப்பிடுறது மட்டும் தான் இன்னைக்கு முழு நேர வேலையா இருக்கும். சோ வாக்கிங்கும் போகாதனால நம்ம உடம்பு வந்து ஒரு சோம்பேறி ஸ்டேட்டுக்கு போயிடும். சோ மண்டேவும் நீங்க இருக்க மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன தோணும், மண்டே வரைக்கும் வந்தாச்சு, அப்படியே டியூஸ்டேவும் கண்டினியூ பண்ணுவோம், டியூஸ்டேவும் இருந்துருவீங்க. உங்களுக்கு என்ன தோணும், அடுத்த வாரம் மண்டேல இருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வாரம் ஃபுல்லா சீட் வாரமா ஆக்கிடுவீங்க. வாரம் ஃபுல்லா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். வாரம் ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நம்ம ஒரு மாசம் கழிச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தள்ளி போட்டுடுவீங்க. சோ பேசிக்கலி நீங்க சீட் மேல சீட் டேவா ஆக்குனீங்கன்னா அது சீட் டேஸா மாறிடும், நாட்களா மாறிடும், நாட்கள் வாரங்களா மாறிடும், வாரங்கள் மாதங்களா மாறிடும், மாதங்கள் அப்படியே போயிடும். உங்க டயட் அப்படியே காத்துல பறக்கும். சோ அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா அந்த ஒரு வேலையை சாப்பிடுங்க. அந்த ஒரு வேலையில உங்க அந்த கெட்ட சாப்பாடை சாப்பிட்டுக்கோங்க. ஆனா அது 3 வேளை சாப்பிடாதீங்க. முக்கியமா உங்க வாக்கிங்கோ ஒர்க் அவுட்டோ நீங்க அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அன்னைக்கு உங்க ரொட்டீன் போல இருங்க. ஒரு வேளை மட்டும் நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடுற மாதிரி பாத்துக்கோங்க. இதுதான் நான் பண்ணுவேன். நான் என்னதான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலுமே வாக்கிங் போறது ஸ்டாப் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு நான் போயிடுவேன். இப்படிதான் பண்ணுவேன். சீட் டேஸா மாத்த மாட்டேன். இன்னொரு விஷயம் ஏன் சீட் டேஸா மாத்தக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம்னா நமக்கு நாளைக்கு கண்டிப்பா வெயிட் கெயின் இருக்கும். சரியா, சடன் ஸ்பைக் ஆஃப் வெயிட் கெயின் இருக்கும். பட் அதெல்லாம் ஃபேட்டான்னு கேட்டீங்கன்னா முக்காவாசி உங்களோட வாட்டர் வெயிட்டா தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியா குறைச்சிடலாம். ஆனா அது ஒரு 3 நாளாவோ 4 நாளாவோ ஆகும்போது உங்களால குறைக்க முடியாது. ஏன்னா அது ஃபேட்டா மாறிடும். சோ அதனாலதான் எல்லாருமே சொல்லுவாங்க சீட் டேஸா எடுக்காதீங்க, சீட் மீலா எடுங்க. நானுமே அதான் சொல்றேன், சீட் மீலா எடுங்கன்ட்டு. ஏன்னா நீங்க சீட் மீலா இருக்கும் போது நீங்க அடுத்த நாள் பேலன்ஸ் பண்ணி கரெக்டா சமப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரைஞ்சிடும். ஆனா நீங்க சீட் டேஸா எடுத்தீங்கன்னா உங்க பாடி அதை ஃபேட்டா மாத்திடும். வாட்டர் வெயிட்டா இருக்கிற ஒரு விஷயம் ஃபேட்டா மாறிடுச்சுன்னா குண்டாயிரும். ஓகே, சோ இதனாலதான் சீட் மீல் ஓகே, சீட் டேஸ் நாட் ஓகே. அண்ட் சீட் மீலுமே ஃப்ரீக்வன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகினரா இருக்கும் போது நோ சீட் மீல்ஸ் ரெகுலர்லி. பட் நீங்க வந்துட்டு ஓரளவுக்கு உங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இட்ஸ் ஃபைன். அண்ட் ஒரு விஷயமே இருக்கு, 80:20 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 80% அது இந்த ஜங்க் ஃபுட், ஈட்டிங் ஜங்க் ஃபுட் இஸ் ஓகேம்பாங்க. எனக்கு இந்த விஷயம் எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 2-3 மாசம் நான் தொடர்ந்து ஃபுல் ஹெல்தி ஃபுட்டாவே சாப்பிட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு ஹெல்தி ஃபுட்னா, நான் வந்து ரொம்ப லைட் ஆயில், ஸ்பைசி, ஊர்க்கா கூட சாப்பிட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் பார்த்து ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட்டு இருந்தேன். என் பாடி ஒரு ஜோனுக்கு போயிடுச்சு. அது வந்து சூப்பர் ஹெல்தி ஃபுட் மட்டும் தான் அப்படின்ற அளவுக்கு ஜோனுக்கு போயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் நாங்க பீச்சுக்கு போனோம். பீச்ல போயிட்டு நான் பஜ்ஜி, என் மொத்த குடும்பமும் பஜ்ஜி சாப்பிட்டது. ஆனா நான் பஜ்ஜி சாப்பிட்டேன், எனக்கு வயித்தால போயிடுச்சு. சோ என்னோட பாடியால அந்த ஜங்கை எடுத்துக்க முடியல. ஏன்னா இத்தனை நாள் அது ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட்டா அதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. ரைட்டா, சோ திடீர்னு ஒரு ஸ்பைக் ஆஃப் ஜங்க் வரும்போது அதால தாங்க முடியல. லைக் அது ஃபுட் பாய்சனிங் இல்ல, பட் ஐ காட் டயரியா. சோ தான் அது ஆட ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஜங்க் ஃபுட் எடுக்கிறது ஓகே. சோ இப்ப வந்து நிறைய பேர் 80% 20% சொல்றாங்க. 80% நீங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா 20% ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது ஓகே அப்படின்னு. சோ வாரத்துக்கு ஒருக்க ஒரு மீல் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது ஓகே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க பிகினரா இருக்கீங்க, டயட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா சீட் மீல்ஸ் ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணுங்க. 2 வாரத்துக்கு ஒருக்க, 3 வாரத்துக்கு ஒருக்க, மாசத்துக்கு ஒருக்க அதெல்லாம் எடுக்கிறது பெஸ்ட். வாரத்துக்கு ஒருக்க நீங்க எடுக்கிறீங்கன்னா அது நீங்க பிகினரா இருக்க கூடாது. நீங்க உங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைன். நான் இப்போ வாரத்துக்கு ஒருக்க தான் இருக்கேன். நான் வாரத்துக்கு ஒரு வேளை அந்த ஒரு டைம் மட்டும் தான் எடுப்பேன். அண்ட் அது வந்து எனக்கு என்ன தோணுதோ, இப்ப லாஸ்ட் வீக்கெண்ட் கூட எனக்கு பாப்கார்ன் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் படத்துக்கு போகும்போது இந்த பக்கம் பாப்கார்ன் வச்சிருந்தாங்க, இந்த பக்கம் சாண்ட்விச் வச்சிருந்தாங்க. ஆனா நான் ஃபாஸ்டிங் டைம்ல இருந்ததுனால நான் சாப்பிட மாட்டேன். அடுத்த நாள் நான் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டேன். சோ அந்த வாரத்துக்கு அதுதான் என்னோட ஜங்க் ஃபுட். இப்போ லாஸ்ட் இந்த வீடியோஸ் எடுக்கும் போது இன்னைக்கு வந்து என்னோட ஜங்க் ஃபுட் என்னன்னா சிக்கன் சிப்ஸ். சோ இந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு ஐட்டம்ஸ் நான் சாப்பிடுவேன். சோ இப்ப அடுத்த வாரம் மேபி நான் ஷவர்மா சாப்பிடலாம், இல்ல பீஸா சாப்பிடலாம். ஆனா ஏதாவது ஒண்ணுதான், எல்லாமே ஒரே டைம்ல கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் தான் இதுல இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்க. இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, நான் சொல்றாங்க கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. ரிசர்ச் பண்ணுங்க. நானுமே ரிசர்ச் பண்ணி தான் உங்ககிட்ட சொல்றேன். சோ நீங்களுமே ரிசர்ச் பண்ணுங்க, அதுதான் நல்லது. I'll see you in the next video. Bye.